ரெடி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக இந்த குழந்தைகள் தினம் என்பது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு வட்டார அளவிலோ அல்லது பள்ளி அளவிலோ அங்கே இருக்கின்ற மாவட்ட அளவிலோ நடைபெறுவது வழக்கமான ஒன்று. ஆனால் முதல் முறையாக இதை மாநில அளவில் நடத்த வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த உத்தரவின்படி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் அவர்கள், அதேபோன்று நம்முடைய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அவர்கள், இங்கே இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மக்கள் பிரதிநிதிகளெல்லாம் இதிலே கலந்து கொண்டு இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கின்றோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஏறத்தாழ ஒரு 114 பள்ளிகள் சிறந்த பள்ளிகள் என்று பல்வேறு பேராமீட்டர்ஸ் மூலமாக அங்கே இருக்கின்ற சிஓஸ் மூலமாக இது தேர்வு செய்யப்பட்டு அந்த 114 பள்ளிகளுக்கும் இன்றைக்கு கேடயங்கள் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இங்கே மாணவ செல்வங்கள் பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக இந்த குழந்தைகள் தின விழாவில் அவர்களுக்கான சான்றிதழ்களும் அவர்களுக்கான அந்த கேடயங்கள்லாம் இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். இது தொடர்ந்து முதல் முறையாக மாநில அளவில் நடைபெறுவதற்கு என்று சொல்லும்போது இது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இது மாநில அளவில் இது போன்ற ஒரு சிறப்பான ஒரு நல்ல நிகழ்வை நடத்த எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டிருக்கிறது. காம்பன்சேட் இப்போ ஜென்ரலாக வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற இந்த ரெயின் சீசன் பார்த்திங்கன்னா நம்முடைய ஃபோர்காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வீக்குக்கும் எப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அதற்கான விடுமுறை விடுவது நம்ம ஏற்கனவே நம்முடைய வருவாய்த்துறை வந்து அவங்கள்லேருந்து ஒரு சில சர்ப்ளஸ் போய் கொண்டிருக்கு. நாங்களும் ஏற்கனவே அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய டிஸ்கிரிப்ஷன் படி அங்கங்கே அதிக மழை பெய்யுதுன்னு சொன்னால் விடுமுறை விடலாம் என்று சொல்லியிருக்கிறோம். இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு எந்தெந்த நாட்கள்லாம் தேவைப்படுகிறதோ குறிப்பாக சனிக்கிழமை என்று அதை நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா போர்டு எக்ஸாம் பிள்ளைங்களுக்கு வந்துடும் டக்குன்னு அதுக்கான ரிவிஷன் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கான போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். கண்டிப்பாக இப்போ மழை காலம் இன்றைக்கு நாளையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தப்போ அதுக்கான முடிவு பயிற்சி ஏற்கனவே செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நீட்டை பொறுத்த வரைக்கும் 46,216 மாணவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஜேஇக்கு வந்து 29,279 மாணவர்கள். ஒட்டுமொத்தமாக எல்லாம் சேர்த்து 1,07,225 பேருக்கு வந்து இதில் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதுனா 31,000 இதுன்னா ரெண்டு சேர்த்து படிக்கும் போத் நீட் அண்ட் ஜேஇ ரெண்டும் எழுதுகிறவர்கள் வந்து 31,730. ஒட்டுமொத்தமாக 1,07,225 பேர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கேலண்டர் நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்த மாதிரி தான் தீபாவளிக்கு அடுத்தது நாங்கள் கண்டிப்பாக அதை நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லியிருக்கிறோம். ஒரு 2-3 இது வைத்திருக்கிறோம். ஏன்னா ஜேஇ எக்ஸாம் கிளாஷ் ஆகிடக்கூடாது, கிளாட் எக்ஸாம் கிளாஷ் ஆகிடக்கூடாது, மற்ற போட்டித் தேர்வுகள் கிளாஷ் ஆகாத வண்ணம் அதை தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு 3 விதமான ஆப்ஷன்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். வித்தின் ஒரு 1 or 2 days அதுக்கான ஃபைனலைஸ் பண்ண வந்து அதுக்கான இது வெளியிடப்படுறது. அதே நேரம் வந்து பள்ளிகளுக்கு வழங்கக்கூடிய விளையாட்டு உபகரணங்களும் தரம் குறைவாக இருக்குது. எஸ்எஸ்சிஎஸ்சி கொடுக்குறாங்க எல்லாமே. கடந்த ஆண்டு இது வந்து ஒரு பத்திரிகையில் வந்து இது ஒரு செய்திகள் வந்தது. குறிப்பாக அந்த செய்தி வந்தபோது தரமற்றது இருக்குங்கும்போது முதலமைச்சரே எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக இது மாதிரி செய்தி வந்திருக்கு, அதை பார்த்தாயா என்று கேட்டார்கள். கடந்த ஆண்டு உடனடியாக அது என்னென்ன தரத்தோடு வழங்கப்பட்டிருக்கின்றது எங்கெல்லாம் நாங்கள் வந்து பட்டியலிட்டோம். ஏன் அது மட்டும் இல்லாமல் அந்த பொருட்களையே என்னுடைய சேம்பருக்கு எடுத்துகிட்டு வர சொல்லி என்ன மாதிரியான பொருட்கள் வழங்கப்படுகின்றது என்பதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 25,000 ரூபாய் மதிப்பீட்டில் இருக்கின்ற விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதில் நாங்கள் ஸ்டடி பண்ணதில் சில பள்ளிக்கூடங்களுக்கு தேவை எங்களுக்கு இந்த விளையாட்டுக்கான பொருள் மட்டும் தேவையானது இருக்குன்னு இதெல்லாம் நாங்கள் பயன்படுத்தினா நானே இது இன்ஸ்பெக்ஷன்ஸ் திடீர்னு போகும்போது ஏன் இதெல்லாம் பயன்படுத்தாமல் புதுசாகவே இருக்குன்னு கேட்கும்போது, சார் இந்த விளையாட்டுகள் நம்ம பிள்ளைங்க விளையாடுறதில்ல சார், வெறும் இது மட்டும் தான் சார் விளையாடுறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதை சிஓஸ் மூலமாக எந்தெந்த பள்ளிக்கூடத்திற்கு, ஏன்னா ஒவ்வொரு வட்டாரம் தகுந்தாப்புல விளையாட்டே மாறுகிறது. சில பேர் கபடி போட்டி விளையாடுறாங்க, சில இதில் வாலிபால் விளையாடுறாங்க. ஸோ அதற்கான ஒரு செக்லிஸ்ட்டையும் கொடுத்து மேக்ஸிமம் காமனாக இருக்கிற கேம்ஸ் என்னென்னங்கிற ஒரு லிஸ்ட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஸோ இனி வரும் காலத்தில் தேவையில்லாத பொருட்கள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் எந்தெந்த பொருட்கள் தேவையாக இருக்கின்ற ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரைக்கும் அது கண்டிப்பாக வழங்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.